கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைக்கு எல்லாருமே தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்ன ஒரு காரியத்திற்காக அப்படி அலைந்து திரியிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த காரியத்தில் தேவ சித்தம் தெரியணும், இதில் யார் தேவ சித்தத்தை சொல்லுவா, இதுவா அதுவா என்று சொல்லி சரியானதை யார் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு திருமணமா இந்த பெண் தான் அல்லது இந்த மாப்பிள்ளை தான் என்பதை குறித்து யார் எங்களுக்கு அப்படி திட்டமாக சொல்லுவாங்க, அல்லது எங்களுக்கு இந்த வேலையை செய்யலாமா, அந்த தொழில் தொடங்கலாமா, இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, இது வாய்க்குமா, இது நஷ்டப்படாமல் இருப்போமா, இதை யார் எங்களுக்கு ஜோம் பண்ணி சொல்லுவாங்க, அவருக்கு சித்தம்தான், இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க என்று சொல்லி யார் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டணுமா, இந்த இடத்துல கட்டலாமா, இந்த வீடை வாங்கலாமா, இதெல்லாம் யார் எங்களுக்கு தேவ சித்தம்னு கேட்டு சொல்லுவாங்க என்று சொல்லி ஜனங்கள் அப்படியே அதற்காக பரிதவித்து அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கூட அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அப்படி பிட்டு யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், நாள் சொல்லணும், நேரம் சொல்லணும், இல்லையா 3 மாதம் 3 நாட்கள் சொல்லி தெளிவாக அப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிரியமானவர்களை, நம்ம பிரயாசப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்றை அடைந்திரலாம், எதையாவது ஒரு வேலையை செய்து நம்ம மேன்மை அடைந்திரலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்வதை விட ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிடணும், இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமானது இருந்தால் அவர் கையினாலே வாய்க்கும். அது வாய்க்க பண்ணுவார், நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறுக்கிட்டு கொண்டே இருக்குதானால், அவர் சித்தம் இல்லாதது அவரே வாய்க்காத படிக்கு அதை உங்கள் எல்லைகளை விட்டு தூரமாக்கி விடுவார். எலியேசரை நம்ம பார்க்கின்றோம். அவர் சொல்கிறார், அழகா ஈசாக்குக்கு பெண் பார்க்க செல்லும் பொழுது அழகா ஒரு அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார், நான் இப்போது என் எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணை பார்க்கும்படியாக நான் போய் சென்று கொண்டிருக்கிறேன், இதில் என் எஜமானுடைய தேவன் என்னை தெளிவாய் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண் என்று எப்படி நான் கண்டு கொள்வது என்பதற்காக அவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். நான் தண்ணி கேட்டால் எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவளாகவே வார்க்கணும் என்று சொல்லி மனதில் நினைத்து கொண்டார். அப்போ அந்த அடையாளம்லாம் நல்லா நடக்குது கரெக்டாக. அதே போலயே ஒரு பெண், அதாவது ரெபெக்காள் அழகாய் அவர் கேட்டபடியெல்லாம் அந்த காரியம் நடக்குது. அப்புறம் அவர் வீட்டிற்கு போகிறாரு. வீட்டிற்கு போகும்போது அங்கு போய் நடந்த காரியத்தெல்லாம் அங்கு லாபானிடமும் அவளுடைய குடும்பத்தாரிடமும் சொல்கிறார். சொல்லி முடித்தவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது என் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றார். இங்கு எலியேசர் எவ்வளவு ஒரு நிதானத்தோடு, எவ்வளோ ஒரு ஞானமாய் தேவன் நடத்துதல் மையத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்களேன். அவர் அடையாளத்தை பார்த்த உடனே அங்கு போய் நின்று ஸ்டபானா நிற்கலை, இதுதாங்க நான் சொன்ன அடையாளத்துபடி நடந்தது, இதுதான் இந்த பெண், நீங்கள் கட்டாயம் உங்கள் பொண்ணை என் எஜமானுடைய மகனுக்கு இப்போ அனுப்பி வைக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லி அவர் போய் அவர் ஸ்ட்ராங்காக நின்று கேட்கலை. அவர் எவ்வளோ ஒரு ஞானமாக அவர் புரிஞ்சிருப்பார், கர்த்தருக்கு சித்தம்னா இது கர்த்தருடைய கையினாலே வாய்க்கும் என்பதை அவர் புரிந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். எனவே தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு உங்கள் பெண்ணை நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் தயை உள்ளவர்களா, உண்மை உள்ளவர்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஓகே என்று சொல்லி சரி என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றாலும் கூட எனக்கு அதையும் சொல்லுங்க, இல்லை உங்க கூட அனுப்பி வைக்க முடியாதுப்பா, எங்கள் பொண்ணை உங்கள் எஜமானுடைய மகனுக்கு நாங்கள் மனைவியாக நாங்கள் கொடுக்க முடியாது, அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் என்னிடத்துல சொல்லுங்க
நான் வந்து என் வழியை பார்த்து வலதுபுறமோ இடதுபுறமோ நான் போய்க்கொள்ளுகிறேன் என்று சொல்லி எலியேசர் எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்களேன். பிரியமானவர்களே, அப்படி ஒரு நிதானம், ஒரு விவேகம், ஞானம் நமக்கு இருக்கணும். ஏதோ சில காரியங்களில் நமக்கு காட்டப்படுகிற அடையாளம், நமக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள் எந்த அளவு சரியாக சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அவர்கள் சரியான தேவன் காட்டுகிறத அவங்க சரியாக வந்து புரிந்து கொண்டு அதன் அர்த்தத்தை சொல்லுகிறார்களா அல்ல அரைகுறையாக சொல்கிறாங்களா என்று உங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், நீங்கள் பார்க்கிற அடையாளங்கள், இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு பிடிவாதமாய் ஒரு காரியத்தில் நின்று கொண்டே இராதபடிக்கு இதெல்லாம் சரிதான், ஆனால் ஒன்று இது கர்த்தருக்கு சித்தம்னா இது அவரே வாய்க்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தான் அவருடைய சித்தம்னா எதையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கின்றார், அதை கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு தொழிலானாலும், ஒரு வியாபாரமானாலும், ஒரு வேலை காரியமானாலும், வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும், அல்லது ஒரு வீட்டை வாங்குவதாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு இல்லையா நீங்கள் வந்து மணமகனையோ மணமகளையோ தெரிவு செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாம் நேர்த்தியாக நடக்குது, எல்லாம் கைகூடி வர்றது போல தெரியுது. அந்த நேரத்தில் பிடிவாதமாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போல்டாக நிற்காதீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எதுவானாலும் கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கட்டும் என்று சொல்லி விட்டு கொடுங்க. அது சித்தம்னா அழகாய் அதை தொடர்ந்து உங்களை அந்த பாதையிலே நடத்துவார். அருமையாய் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்பதை அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும் என்பதை குறித்து தியானித்தோம். இதோ தேவ பிள்ளைகள் இந்த நாளில் கூட யாரெல்லாம் கேள்விக்குறியோடு ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ, இந்த காரியம் இது கர்த்தருக்கு சித்தம் போல தெரிகிறதே, எல்லாம் சரியாக நடந்திருக்கிறதே இதுவரைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் எந்த காரியத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அதில் உமக்கு சித்தமானதாக இருப்பின் உமது கையினால் அது வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நற்காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நல்ல ஆசீர்வாதங்களையும் நீர் உடைய கையினாலே கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.